இந்திய சினிமாவின் இசை உலகையே தனது இசையால் கட்டி போட்டவர். 1500க்கும் மேற்பட்ட படங்களுக்கு இசையமைத்து இசை ஞானி என்ற பட்டத்தை பெற்றவர் இளையராஜா. சமீப காலத்திலும் கூட லண்டனில் செம்பொனி இசையை அரங்கேற்றி இந்தியாவிலிருந்து அந்த சாதனையை செய்த முதல் இசையமைப்பாளராக வரலாறு படைத்தார். அவரின் இந்த பெருமைக்காக தமிழ்நாடு அரசும் பாராட்டு விழா நடத்தி கௌரவித்தது. ஆனால் தற்போது பல வருடங்களுக்கு முன் அவர் அளித்த ஒரு பழைய பேட்டி மீண்டும் வைரலாகி வருகிறது. அந்த பேட்டியில் மிகவும் உருக்கமாக பேசிய இளையராஜா, நாங்கள் சென்னைக்கு வரும்போது எங்கள் அம்மா ரேடியோவை விற்று 400 ரூபாய் கொடுத்தார். இது போதுமா என்று கேட்டார். ஆனால் நாங்கள் அந்த பணத்திலிருந்து வீட்டு செலவுக்காக கூட 50 ரூபாய் அம்மாவுக்கு திருப்பி கொடுக்கவில்லை என்று நினைவு கூர்ந்தார். மேலும், பிறகு நான் பெரிய இசையமைப்பாளராகி குடும்பமே செட்டிலான பிறகும் அம்மாவுக்கு ஒரு புடவை, வளையல், நகை கூட வாங்கி கொடுக்கவில்லை என்று வேதனையுடன் கூறியுள்ளார். இந்த வார்த்தைகள் தற்போது ரசிகர்களை கண்கலங்க வைத்திருக்கிறது.